உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அதோட நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 819 கோடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போறாங்க? பற்றாக்குறை வேற இருக்குது, அதோட வருவாய் பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை, ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதற்காக ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதியை ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை சரி செய்வதற்கும் கடனை எல்லாம் குறைப்பதற்கும் ஒரு நிபுணர் குழு அமைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிச்சாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணர்களையும் போட்டாங்க. பிறகு 5 ஆண்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. மாற்றி என்ன பெயர், அதுக்கு ஒரு பெயரை வைத்து நான் அது பேச பேச குறித்தேன். நாளைக்கு முழு விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்க, அது உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் 5 பேர் கொண்ட உறுப்பினர் போட்டு அவர்கள் இந்த நிதி நீரையை சரி செய்யும்னு சொல்கிறாங்க. எப்படி சரி செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இதுவே இருக்குது. ஒட்டுமொத்த கடன் நீங்க பார்த்தீங்களா, திருத்திய மதிப்பீடுபடி 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். கடந்த இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதற்கு தக்க விளக்கமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் எப்பவும் போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எப்படி வர்ண இந்த ஒரு பட்ஜெட் அப்படியே ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்புகளை மாற்றி அவர்கள் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றல. இந்த 10,98,768 கோடி எப்படி கடன் அடைக்க போறீங்க? அதோட வருவாய் பற்றாக்குறை 55,785 இருக்குது. நிதி பற்றாக்குறை 1,21,819 கோடி. இதையெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் சரி செய்யும் என்பது அதற்கு முழுமையான விளக்கமும் இல்லை. செயல்படுத்த முடிய நிலையில இருக்கின்ற என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எவ்வளவு நாள் கொடுத்தா மட்டும் என்ன கடன்? அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? ஒரு குழு போட்டா அந்த குழு எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும், வருவாயை பெருக்க முடியும்? அந்த வருவாயை வருவாயை பெருக்குவதற்கு உண்டான வழிமுறைகள் எதுவுமே இதுல தெரிவிக்கலையே. கடந்த கால ஆட்சியில் இப்படித்தானே சொன்னாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு கடன் வாங்குறதுக்கு தான் அமைச்சாங்க. அதே போல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் 5 பேர் கொண்ட உறுப்பினர், அவர்களும் கடன் வாங்குவதற்கு தான் அமைச்சிருக்கோம் என்று சந்தேகம் எழுகின்றது. இருக்க வேணும், பற்றாக்குறை இருக்க வேணும். அளவுக்கு மீறி போனா என்ன செய்ய முடியும்? அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷமாகும் சொல்றாங்கல்ல, அதுபோல அளவுக்கு மீறி கடன் பெற்றால் மாநில அரசுடைய நிலைமை என்ன ஆகும்? நாளுக்கு நாள் கடனுடைய அதிகரித்துட்டே போகுது. ஆக இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன்னா அதுக்கு தகுந்த வருவாயை பெருக்கி அதுக்கு தேவையான திட்டத்தை நீங்க கொடுக்கணும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாங்க கிடையாது. கொரோனா காலம் 1 ரூபாய் அரசுக்கு வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எந்த திட்டத்தையும் நாங்க
உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி